சிரிக்க வைங்க. ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா ஒரு மூட் ஆஃப்ல இருக்காங்க. காலையிலேருந்தே இல்லைங்க, நேற்றுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூட் ஆஃப்ல இருக்காங்க. பிரஜன் கிட்ட சரியா பேசவே இல்லை. சிரிக்க வைங்க. ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. இப்போ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா கிட்ட திவ்யா போய் கேட்குறாங்க, என்ன பிரச்சனை சாண்ட்ரா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்டாக்கா நான் என்ன சொல்றது உனக்கு, மெதுவா பேசி போய் அப்படி கத்து அப்படின்ற மாதிரி கோவமா திவ்யா கிட்ட மூஞ்ச காமிக்கிறாங்க. இது வரைக்கும் சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்ட இந்த மாதிரி மூஞ்ச காமிச்சதை நம்ம பார்த்ததே இல்லை. திவ்யா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பொறுமையா சாண்ட்ராவை ஹேண்டில் பண்றாங்க. என்ன பிரச்சனை கேட்டு ஏன் பிரச்சனை நான் சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, எங்க அப்பா இறந்த மந்த் நான் அப்படிதான் இருக்கிறேன், இதுக்கு நான் வந்து இதை ஏன் வந்து என்கிட்ட இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட வந்து ரொம்ப ரூடா பேசுறாங்க. இப்படிதான் பேச முடியும் திவ்யா, எனக்கு இப்படிதான் பேச வரும். நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும் சாண்ட்ரா, அதுக்கு ஏன் இப்படி கத்துறீங்க, பொறுமையா சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா தானே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கூலா ஹேண்டில் பண்றாங்க. சேடா இருந்து என்னன்னா ஆமா சேடா இருக்கும், எனக்கு 100 பிரச்சனை இருக்கு, நான் சேடா. சம்மந்தமே இல்லாம சொல்றாங்க சாண்ட்ரா, எங்க அப்பா இறந்துட்டாரு அதுக்குன்னா காமெடியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யார் காமெடி பண்ணாங்க இங்க அப்படின்னு தெரியல. தெரிஞ்ச ஒருத்தர் கூட இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், புரியுதா? சாண்ட்ரா எதுக்கு இங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. காமெடி பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்த சரி சிரிக்க வைக்கலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் தானே. அதுக்கு திவ்யா சொல்றாங்க, நீங்க என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னும் போது, நான்லாம் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், நான் சொல்ற அவசியமா எனக்கு இல்லை அப்படின்னு திரும்ப அகைன் வந்து திவ்யா கிட்ட ரூடா பேசுறாங்க. நேத்து நைட் வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், எனக்கு என்ன எமோஷன்ஸ் இருக்கோ அதை தான் நான் காமிக்க முடியும். திவ்யாக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு சொல்றாங்க, ஏன் கத்துறீங்க, கத்தாம இருங்க, என்ன பிரச்சனை எங்கிட்ட ஏன் வந்து கேட்டிருக்கீங்க, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையும் நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி திவ்யாவுக்கிட்ட மூஞ்ச காமிக்கிறாங்க. திவ்யா அதுக்கு நீ சோகமா இருக்கிறிய, அதனாலதான் என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்கறேன்னு சொல்லுவாங்க. ஆமா எனக்கு பிரச்சனை இருக்கு, உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீ கத்தாத, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க போறாங்க, நீ வானா கத்தாத, பொறுமையா பேசு அப்படின்னு திவ்யா வந்து அவங்களுடைய கோவத்தெல்லாம் அடிக்கின்னு, அதாவது கோவப்படலை சாண்ட்ராவாச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் சாஃப்டா அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா சொல்றாங்க, எனக்கு நீ எதுக்கு கோச்சிட்டு இருக்க, எதுக்கு நீ இவ்வளவு சோகமா இருக்கிறன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னாக்கா, போய் கேளு, உன் கூடவே ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட போய் கேளு, அவருக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. திரும்பவும் சொல்றாங்க, அவங்க காமெடி பண்றதுக்கு முன்னாடி போய் கேளு, திரும்பவும் அந்த ஒரு டைலாக் சொல்றாங்க, காமெடின்ட்டு ஒரு டைலாக் விடுறாங்க. அதாவது வந்து திவ்யா சொல்றாங்க, இல்லம்மா நான் உன்னை காமெடி பண்ணி சிரிக்க வைக்கலான்றதுக்கோசம் நான் காமெடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிரிக்க வைங்க, ஊரெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்றாங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான வார்த்தைகள். ஒருத்தர் மேலே இந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடினமான வார்த்தைகள்னாக்கா எதிராளிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்படுற வார்த்தைகள், என்னடா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் இது. திவ்யா கரெக்டாக கேட்குறாங்க, யார் பண்ணாங்க, ஊர் பார்த்து சிரிக்கிற மாதிரி யார் பண்ணாங்க, யார் என்ன பண்ணாங்க, அதை சொன்னால் தானே தெரியும். திரும்ப திவ்யா வந்து சாஃப்ட் கார்னரில் சாண்ட்ராவை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து சாண்ட்ரா பார்த்து கேட்குறாங்க. சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலையில இல்லாமல் வந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஒரு வார்த்தை விட்டுட்டே இருக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருந்தீங்களே, நான் ஏஞ்சி தானே போனேன் அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் ஏதோ வந்து சாண்ட்ராவை கிண்டல் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து டைரெக்டாக சொல்ல முடியாமல் இந்த மாதிரி ஆக்ஷனில் அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா அதாவது வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, நேற்று நைட்டு நல்லா இருந்தேன், இப்போ ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சாண்ட்ரா கேட்குறாங்க. அம்மா தாயை, நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா நான் ஏமா இதை கேட்குறேன், நீ டல்லாக உட்காந்துட்டு இருக்கிற, சேடாக உட்காந்துட்டு இருக்கிறன்னு வந்துட்டு கேட்குறேன், அதுக்கு போய் ஏன் இப்படி எரிஞ்சு வீர ஒன்றுமே புரியல. சாண்ட்ரா நடந்துக்கிற விதமே கரெக்ட் இல்லைங்க. திரும்ப இன்னும் ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு என்ன எமோஷனல் வருமோ அதை தான் காமிக்க முடியும், உங்களுக்கோசரம்லாம் நல்லா சிரிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லும்போது பல யோசனைகள் நம்மளுக்கு தோணுது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யோசனைகள் வந்து கற்பனைக்கு எட்டாமலாம் போகுது. திவ்யா வந்து ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாங்க, பொறுமையாக பேசுறது, கத்தாத அப்படின்றாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, என்னால் இப்படி தான் பேச முடியும் திவ்யா, விருப்பம் இருந்தால் கேள்வி, இல்லைன்னா கேட்காம போ அப்படின்ற மாதிரி ரூடாக பேசுகிறாங்க. திரும்ப சாண்ட்ரா சொல்கிறது என்னன்னாக்கா, இது ஃபன்னு கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க நடந்திருக்கணும். நேற்று வந்து ஈவினிங் டைமில் அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பிரஜனும் திவ்யாவும் கிண்டல் பண்ணி பேசியிருக்கணும், தேவையில்லாத சப்ஜெக்டா வந்து எதனா பேசியிருக்கணும். அதனால அஃபண்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா. நீ வந்து கேட்கறதுனால இப்போ நான் இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கேன்,
நீ வந்து என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. திவ்யாவுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க சாண்ட்ராவாச்சு இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக பழகிட்டமேன்றதுக்கோசரம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொறுமை காத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இதே வேறு யாருனா இருந்தாங்கனாக்கா போடி சர்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. திவ்யா வந்து சொல்கிறாங்க, நீ கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நடக்கலை, நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கணும். திவ்யாவுக்கும் பிரச்சனைக்கும் ஒரு கான்வர்சேஷனில் சாண்ட்ராவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனா கிண்டல் பண்ணியோ இல்லை அவங்கள வந்து மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி எதுனா பேசியிருக்கணும். அதை வந்து இவங்களுக்கு தாங்க முடியல. திவ்யா வந்து பிரஜன்கிட்ட வந்து என்னன்னா அவங்க வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, அவங்க அப்பா இறந்த மாதமாமே அதனால தான் கோபமாக இருக்கிறாங்க, சோகமாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அதுக்கு பிரஜன் வந்து இந்த மாதம் இல்லைம்மா அடுத்த மாதம் தான்மா, அவங்க என்னத்துக்கு கோபமாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்ற மாதிரி பிரஜன் சொல்கிறாரு. நீங்கள் போய் எதனா பேசுறது தானேண்ணா அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. நான் போயெல்லாம் அவங்ககிட்ட தொங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிரஜனுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயம் சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு. சாண்ட்ரா கிட்ட போனாக்கா நம்ம மரியாதை எங்கடா கெட்டுடுமோ பப்ளிக் ஃபோரமில், அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைலண்ட்டாக அவர் பாட்டுன்னு அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப உஷாராக நல்லா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு கான்செப்டும் இருக்குது. ஒருவேளை 3 முறை கேப்டன் டாஸ்க்கு போட்டி போட்டாங்க, எந்த டாஸ்க்லையுமே பிரஜன் வின் பண்ணல, அதனால் வந்து கானில் இருக்கிறாங்களா, இல்லை பிரஜன் திவ்யா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஒரு பொசஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி காண்டாகிறாங்களா, எது உண்மைன்னு தெரியல. மூடிலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும். அந்த நேரத்தில் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அதை பற்றி என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மக்களே, இதுதான் அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கின விஷயங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கொடுங்க மக்களே. வணக்கம் மக்களே, நன்றி மக்களே.